குஷ்புலையும் கட்டதுரையும் பக்கா தெலுங்கு காப்பி தான். இதை சொல்ல வெக்கமே இல்லை. குஷ்பு புருஷர் தடாலடி. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கும் கவலையை மறக்கணும் அப்படின்னா தாராளமா சுந்தர் சி படம் ஒன்றில் போய் உட்காரலாம். சிரிப்பு நான் சிரிப்பா அப்படி ஒரு சிரிப்பா இருக்கும். ஆனாலும் சுந்தர் சி அப்படின்ற ஒரு படைப்பாளி மேல வைக்கப்படுற முக்கியமான விமர்சனம் பழைய தமிழ் அண்ட் ஹிந்தி படங்களோட சீன்ஸை அப்படியே சுட்டு தான் படங்கள்ல வைப்பார் அப்படின்றதான். ஸோ இப்போ அந்த சுந்தர் சியே என் படங்களை சீனுக்கு சீன் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்கிறது கோலிவுட்டே ஷாக் ஆக்கியிருக்கு. சுந்தர் சி ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தெலுங்குல பெரிய ப்ரொடியூசரா இருந்த ராம் நாயுடு சார் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு ஹைதராபாத்க்கு கூப்பிட்டார். நம்ம படமே நிறைய இருக்கு பாருங்க, பிடிச்சிருந்தா அதையே ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் உங்க ஸ்டுடியோல இருக்க தியேட்டர்ல வரிசையா 3 படம் பார்த்தேன். அதுல ஒண்ணு என்னோட படங்கள்ல அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த படம் தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொன்னாங்க. அந்த டிரெக்டர் அப்படியே என்னோட படங்கள்ல இருந்து அப்படியே எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு வச்சிருந்தார். என்னோட 3 படத்துல இருந்தும் கலந்து காப்பி அடிச்சதுனால எந்த படத்துக்கு காப்பி ரைட்ஸ் கேட்கறதுனே குழம்பி போயிட்டேன். அதுல இருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேல ஒரு வித கோபம் வந்துச்சு. நீங்க என்ன என் படத்தை காப்பி அடிக்கிறீங்க, நான் உங்ககிட்ட இருந்து காப்பி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டு எழுத ஆரம்பிச்சது தான் வின்னர் படம். அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. தெலுங்கு படங்களை அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடிக்க கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வேற கதையை எழுதேன். தெலுங்குல ஒரு படத்துல ஹீரோவை படிவாங்க, ஹீரோயின் வாழைப்பழ தோலை வச்சு வழுக்கி விழ வைப்பாங்க. அதை தான் கொஞ்சம் மாத்தி கோலி குண்டா வச்சு ஹீரோவுக்கு விரிச்ச வலையில காமெடியன் வடிவேலு வழுக்கி விடுற மாதிரி சீன் வச்சிருந்தேன். படம் ஹிட் ஆகி நல்லா போச்சு. ஒரு நாள் வீட்டுல டிவில புதுப்பட ட்ரெய்லரை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு புது தெலுங்கு படம், அதுல இந்த வின்னர் கோலி குண்டு சீனை அப்படியே மறுபடியும் காப்பி அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் காப்பி அடிக்கிறதுல உங்ககிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அதோட காப்பி அடிக்கிற வேலையை விட்டுட்டேன். இந்த படத்துக்கு முதல்ல வேற ஒரு ஹீரோயினை வச்சு ஷூட் பண்ணிட்டோம். மத்தாப்பு பாட்டுல இடையில வேற சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்ல ஹீரோயின். அவங்க பாதியிலே படத்துல நடிக்காம போயிட்டாங்க. அதுக்கு பதிலா அப்பு ஜெமினி படத்துல நடிச்சு பிரபலமா இருந்த கிரணை வச்சு எடுத்தோம். அந்த பாட்டுலையும் கிரணை மட்டும் வச்சு ஸ்டுடியோல தனியா எடுத்தோம். கிரண் உண்மையான நீலவேணி கிடையாது. வின்னர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். அதுலதான் நானும் வடிவேலு சாரும் ஃபர்ஸ்டா சேர்ந்தோம். கைப்புள்ள கேரக்டர் எழுதுறப்பவே வடிவேலு சாரை மனசுல வச்சுதான் எழுதினேன். அவருக்கு அப்புறமா நானும் அவரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டோம். எங்க காம்போ நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு யோ சுந்தர், நீ ஆளு டம்மி பீஸா இருந்தாலும் குஷ்பு உன்னை எப்படி கட்டிக்கிட்டாங்கன்னு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்பதான் புரியுது. கொஞ்சம் கூட வைக்கப்படாம நீ காப்பி அடிச்சு படம் எடுத்ததை ஓப்பனா ஒத்துக்கிட்ட பாரு, கிரேட் யானி அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க.